தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. 18 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமார் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். சென்னையில் 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டக்கர் பேருந்து இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை மூலமாக இயக்கப்படக்கூடிய இந்த டபுள் டக்கர் பேருந்து சென்னை நகரின் பழமையாக இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக இந்த டபுள் டக்கர் பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சுற்றுலாத்துறை மற்றும் சென்னையினுடைய பாரம்பரியமான இடத்தை பார்வையிடுவதற்காக 1.89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அசோக் லைலாண்ட் நிறுவனத்துடன் இந்த டபுள் டக்கர் பேருந்து இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அலுவலகத்திலிருந்து எல்ஐசி, ஸ்பென்சர், சென்ட்ரல், மெரினா கடற்கரை, அதே போன்று கலங்கரை விளக்கம், பட்டினம்பாக்கம், சாந்தோம் தேவாலயம் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா மூலமாக செல்வதற்காக இந்த டபுள் டக்கர் பேருந்து பயன்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 58 பேர் கீழ்ப்பகுதி முதல் தளத்தில் சுற்றுலா சென்று பார்வையிடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது சுற்றுலாத்துறை மூலமாக ஆன்லைன் வழியாகவும் அதே போன்று நேரடியாகவும் முன்பதிவு செய்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டபுள் டக்கர் பேருந்து சென்னை நகரில் உலா வரக்கூடிய இந்த காட்சிகளும் அதே போன்று இதனுடைய அனுபவம் இன்னும் புதுமையாக இருக்கும் என்று பயணிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த டபுள் டக்கர் பேருந்து பயன்படுத்துவதன் மூலமாக சென்னை நகரின் முக்கிய அடையாளமாக இருக்கக்கூடிய இடங்களிலும் சென்று பார்வையிடுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்றும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.